இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பால் எப்படி ஒரு பர்ஃபெக்டான மெத்தடில் சுற்றுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பால் வேணோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓரமாக இருக்கிற துணியை மட்டும் கட் பண்ணுங்கள் எது வந்தாலும். இப்போ நம்ம நெக்குக்கு எப்படி கிளாத் கட் பண்ணுவோமோ கிராஸ் பீஸில் அதே மாதிரி 1.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சுக்கு 1 இன்ச்சு, அதே 1.5 இன்ச்சுக்கே. ஸோ அகலமும் 1.5 இன்ச், நீளமும் 1.5 இன்ச்சு. நீங்கள் இன்னும் கம்மியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் துணியை பொறுத்து. இப்போ வந்து அதில் பால் வச்சு சும்மா ஒரு டைம் பின் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் வந்து உங்களுக்கு அப்படியே ஷேப்பாக எங்கேயுமே கொஞ்சம் கூட சுருக்கு வராமல் வரும் உங்களுக்கு. ஸோ ப்ளைனாக வரும். ஒரே டைம் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பால் வந்து உள்ள மணி வச்சு எப்படி சுற்றினா வரும் அந்த மாதிரி வரும். ஸோ நல்லா அதோடய கழுத்து பகுதியில் நூலை சுற்றிடுங்க. நூலை சுற்றிட்டு கீழே இருக்கிற இடத்துலையும் நல்லா நூல் சுற்றிடுங்க. சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுருங்க. ஸோ வந்து இந்த தர்மோகோல் பாலில் தான் நான் பால் சுற்றுவேன். ஸோ இதை நம்ம எத்தனை டைம் தண்ணியில் போட்டாலும் என்ன ஆகாது. இதே மணியில் நம்ம மணி போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஊசி ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தர்மோகோல் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். மெயினாக அயரன் பண்ணிடாதீங்க. ஸோ தைச்சிட்டு பின்னாடி அயரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொசுங்கிடும். அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வந்து அயரன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.